காங்கிரஸை சேர்ந்த எம்பி ஜோதிமணி என்ன சொல்றாங்கன்னா, ம். திமுகவோட கட்டுக்கதைகளால தான் காமராஜர் வீழ்த்தப்பட்டார் அப்படின்னு சொல்றாங்க. அப்படி எதுவும் நடந்ததா நான் கேள்விப்பட்டவரையில அந்த சீனிவாசன் அப்படிங்கிற மனிதர், அவர் கிட்டத்தட்ட அவர் ஒரு இளைஞர் படை போறாங்க. போயிட்டு எல்லார் கால்லயும் விழுறாங்க. ஓட்டு போடுங்க ஓட்டு. இன்னொன்னு பார்த்தீங்க அப்படின்னா, காமராஜர் தன்னுடைய ஜாதிய என்னைக்குமே மதிச்சது கிடையாது. அவருடைய ஊர்ல அவர் இன்னொரு மனிதர் அவ்வளவுதான். நான் அவர் ஊருக்கு போயிட்டு ஒரு சர்வே பண்ணேன். அவர அந்த ஊர்ல யாரும் பெருசா அவரு என்ன? அவங்களுக்கு ஒரு சாதாரண அவங்க எல்லாருமே வியாபாரிகள். அவரு இங்கிருந்து போனாருங்க, சிஎம் ஆனார் அவ்வளவுதான். அவங்க பெருமை கொள்ற அளவுக்கு அவங்க அவர இவரும் அவங்கள வச்சுக்கல, அவங்களும் வச்சுக்கல. அவரு ஒரு மனிதர் போனாரு, கொண்டாரு. இன்னொரு சக மனிதரா தான் அவங்க நினைச்சுக்கிட்டாங்க. அதனால ஜாதி ஓட்டும் அவருக்கு இதாகல. இவங்க தீவிரமான பிரச்சாரம், அரிசி பற்றாக்குறை, மிக முக்கியமாக எம்ஜிஆர் சுடப்பட்ட சமாச்சாரம். அது இவங்களுக்கு என்னமோ காமராஜரே துப்பாக்கி எடுத்து எம்ஜிஆர் சுட்ட மாரி அது ஒரு பிரச்சாரம். காமராஜர் சொன்னாங்க, அவங்களுக்குள்ள உள்ள சண்டையில ஒருவன் சுட்டுக்கிட்டான். மக்கள் புரிந்து கொள்ளல் இவ்வளவு வேகமா கிடையாதுல்ல. அது மிஸ் இன்டர்பிரேஷன். கால்ல விழுந்து ஓட்டு கேட்டது. பக்தவச்சலம் அப்போ சிஎம்மா இருந்தாரு. தோல்விங்கிறது அவருக்கு ஒரு விஷயம் கிடையாதுன்னு சொல்ல வரேன் நான்.